உலகெங்கிலும் வாழ்கிற தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு கிராம ஊராட்சி தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் சங்கத்தின் மாநில மையத்தைச் சேர்ந்த மாநில தலைவர் திருமிகு கிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அதாவது பழங்காலத்தில் மன்னர்கள் ஆட்சியிலெல்லாம் மன்னர் அரண்மனைக்கு வரும்போது ராஜாதி ராஜ ராஜ குலோத்துங்க ராஜா மார்த்தாண்டன்னு எதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய நீளமான ஒரு பேரை வச்சுருக்கீங்களே, என்ன காரணம்? இந்த பேர் வருவதுக்கு காரணம் சார், ஒட்டுமொத்த உலகமும் ஏதோ ஒரு கிராமமா இல்லை தமிழ்நாடு, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மைப்படுத்துகிற அடையாளமான பேர் தான் அது. நீங்கள் இப்போ இருக்கிறவங்களையே ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு துறை இருக்குன்னா அதுலேயே அலுவலர்கள் சங்கம், பணியாளர் சங்கம் இப்படிலாம் இருக்குது. ஆனால் மற்ற சங்கம் மற்ற வேலைகள் செய்கிறவர்களையும் சேர்த்து நீங்கள் வைத்ததற்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். அதாவது மேல்நிலை தொட்டியை இயக்குபவர்கள், தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர், இப்படி எல்லாரையும் சேர்ந்து ஒன்றா சேர்த்து வச்சுருக்கீங்களே, அதற்கான தமிழ்நாட்டில் சார் 12,525 கிராம ஊராட்சி இருக்குது சார். 12,525 கிராம ஊராட்சியை உள்ளடக்கிய தமிழகம். அதில் பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சின்னு எடுத்துக்கினா 4 நிலை பணியாளர்களாக நாங்கள் அந்த கிராம ஊராட்சியில் இருக்கிறோம். முதல் நிலையில் இருப்பவங்க ஊராட்சி செயலாளர்கள், பஞ்சாயத்து செக்ரட்டரிங்க, அவங்க ஒரு கேட்டகரி சார். ரெண்டாவது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், அதாவது குடிநீர் சுகாதாரமான குடிநீர் வழங்கும் கிராம மக்களுக்கு வழங்கும் பணியாளர்கள் சார். மூன்றாவது தூய்மை காவலர்கள். அவர்கள் பேரே தூய்மை காவலர்கள். அவங்களுடைய பணி என்ன? அவங்களுடைய பணி ஒவ்வொரு வீட்டிலையும், ஒவ்வொரு வீடாக, தெருக்கள் இல்லை, வீடுகள், வீடு வீடாக சென்று அந்த குப்பைகளை அந்த வீட்டிலேருந்து எடுத்து தரம் பிரித்து சுகாதாரப்படுத்துகிற, சுத்தப்படுத்துகிற சிற்றூர்கள். அது இன்னொரு கேட்டகரி தூய்மை பணியாளர்கள். ஆமாம், கிராமங்கள் சிற்றூர்கள்லாம் ஒவ்வொரு வீட்டிலையுமே ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி மாதிரி குப்பை கூலி கூட வச்சுருப்பாங்க. அதில் அந்த குப்பைகளெல்லாம் போடுவாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை அது மக்கி போனோன்னா வயல் நிலங்கள்லாம் கொண்டு போய் போடுவாங்க. அப்படியான நடைமுறை தான் இருந்தது. இப்போ நீங்கள் இந்த காவலர்கள் மூலமாக அந்த குப்பைகள்லாம் வெளியே கொண்டு போயிடுறீங்களா, இல்லை அதை மக்க வச்சு அதை உரமாக பயன்படுத்துகிறீங்களா? இல்லை, இப்போ அதை அரசு, நம்ம தமிழக அரசு வழிகாட்டி இருக்கிறது. அதாவது மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு சொல்லி தரம் பிரித்து, அது மக்காத குப்பையை தனியாகவும் மக்கும் குப்பையை தனியாகவும் அது அரசு வழிகாட்டு நெறிமுறை வழங்கியிருக்காங்க சார். வில்லேஜில், ஊரக பகுதியில் அது மாதிரி பிரித்து அது அந்த பணியாளருங்க போயிட்டு அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப வில்லேஜில் பார்த்திங்கன்னா அசிங்கமான அந்த நிகழ்வு தான் அது. அன்றாடம் அவருடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு சார். இப்போ நீங்கள் மக்களையெல்லாம் இந்த பணியின் மூலமாக மக்களை சோம்பேறிகளாக்கி விட்டீர்கள், அல்லது தங்கள் பணியை தாங்களே செய்ய விடாமல் வேற ஒருத்தங்களை செய்ய வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு நிலையை மக்களுக்கு கொடுத்துட்ட மாதிரி தெரியலையா? இல்லை சார், இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம மகாத்மா காந்தி கண்ட கனவு கிராம ஊராட்சி. அவர் சொன்னார், அவருடைய மூல காரணமே கிராமங்கள் இந்தியாவின் இதயம்னு சொன்னார். கிராம பொருளாதாரத்தை கொண்டு பொருளாதாரம். அவருக்கு ஆலோசகராக ஜேசி குமரப்பன் ஒருத்தர் இருந்தார். அதை சொல்லி பண்ணாங்க. அவங்கெல்லாம் பல பேர் இருந்தாங்க. ஆனால் உலகத்திலே சிறந்த பணி, உலகத்திலே தூய்மை பணி, சுகாதார தூய்மை பணியை பற்றி நான் குறை சொல்லவே இல்லை. மக்கள் தாங்களாகவே அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கு, அவர்களுடைய சுற்றுப்புறங்களை தூய்மை செய்வதற்கான எண்ணங்களை விதைக்கிறது. அதாவது எண்ணங்கள் இருந்து கொண்டிருந்தது. இந்த ஊழியர்கள் மூலமாக அந்த எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் அவங்க சோம்பேறிகள் ஆகிட்டாங்க, இவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்ற நிலை வந்துருச்சான்னு கேட்குறேன். இல்லை, அது அப்படி சொல்கிறது தவறு சார். அதாவது ஒரு நிலைன்னு வருகிற பொழுது, ஒரு அரசு ஒரு வேலைன்னு வருகிற பொழுது அது ஊதியம் கம்மியாக இருக்கலாம், ஜாஸ்தியாக இருக்கலாம், அது வேறு. அப்போது ஒருத்தர் சோம்பேறி ஆக்கிட்டாங்க இந்த பணியினால். சுத்தம் படுத்திருக்குது, அவர்களுடைய வீட்டையும் சுத்தப்படுத்தியிருக்குது, அவருடைய மனதையும் பண்ணிட்டாங்க.
சமுதாயத்தை சமுதாயம் சுத்தம், கிராமம் சுத்தமாக இருக்குது, அது நான் ஒத்துக்கிறேன். ஆ. மக்கள் தாங்களாகவே செய்ய வேண்டிய வேலை தானே அது. இல்லை, தாங்கள் செஞ்சாலும் சமூக பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வீதி, வீடு, வீதி. வீடு என்பது நம்ம சொந்த வசிக்கிறது, வீதி என்பது பொதுவான விஷயம். அப்போ பொதுத்தலன்னு வரும்போது அது நிறைய விஷயம் பார்க்கும்போது அது அந்த எண்ணம் வர்றதுக்கான. நானும் ஒரு சிற்றூரில் பிறந்து வந்தவன் தான். ஓகே. அந்த வீடுகள், அதாவது வீதிகளில் இருக்க வீடுகளுக்கு முன்னாடி அவங்கவுங்க வீடுகளுக்கு முன்னாடி இருக்கிற வீதியவே சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த தொழிலாளர்கள் பணி அமர்த்தப்படுவதற்கு முன்பே அப்படி ஒரு நிலை இருந்தது. அதை விடுத்து இப்போ ஒரு பணியாளர்கள்னு போட்டு அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து அப்படி பண்ணுறாங்களே, அது ஏன்னு கேட்க. அன்னைக்கு வந்து மக்கள் தொகை கம்மியாக இருந்துச்சு சார். குடும்ப எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு, மக்கள் தொகை கம்மியாக இருந்துச்சு, கிராமங்கள் கம்மியாக இருந்துச்சு. இப்போ இன்னும் நிலைமையை பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் முன்பு இருந்ததை விட குறைவாயிடுச்சு. ஏன்னா எல்லாம் நகரத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இன்னும் குறைவாக தான் இருக்காங்க மக்கள் தொகை, கிராமங்களில் குறைவு தான். இல்லை, எங்களுடைய பார்வையில் சார் நகரத்தினுடைய தூய்மை இது வந்து எங்களால் சுவாசிக்க முடியலன்னு இப்போ கிராமத்தை தேடி வர சூழ்நிலை திரும்பி வர இப்போ திரும்ப தொடங்கிடுச்சுங்க சார். கிராமத்தை புறக்கணிக்கிற வரலாறு மனித குலத்தில் இருக்குதா? இருக்கக்கூடாது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நகரத்துக்கு போயிட்டு. இல்லை, அது இருந்தது. இல்லை, அது ஒரு அதாவது கால மாற்றம், குணமாற்றம், மனமாற்றம்னு சொல்லி வருது. குணமாற்றம், மனமாற்றம்ன்றது தான் சார் அது. இல்லை, அதை விட ஒரு கட்டத்தில் பொருளாதார நிலை. இப்போ கிராமங்களில் வேலை செய்கிறவர்களுக்கான வருமானம், அந்த விவசாய தொழில் மற்ற தொழில்களுக்கு வருமானம் குறைவு. அதை விடுத்து படித்து விட்டு நகரங்களில் வந்து அதிகமாக பணம் ஈட்டலாம், பொருள் ஈட்டலாம் தான் மாறி வராங்க. அந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அது மாறுகிறது அப்படின்னு சொல்கிறீங்க, வரவேற்க தகுந்த விஷயம்தான். அது மாறுது சார். அது காரணம் கிராமத்தில் அரசு கொடுக்குற இலவச அரிசியை வாங்கி சாப்பிட்டு அவங்க அந்த அந்த நாளை கழிச்சிடலாம் சார். நகரத்தில் சாத்தியமா சார்? அங்கே நிர்பந்த வாழ்க்கை உருவாயிடுச்சு. இங்கேயும் 5 ரூபாய்க்கு சாப்பாடு இருக்குது. இல்லை, அம்மா உணவகம்னு ஒன்று இருக்குது. அம்மா உணவகத்தில் எத்தனை பேர் சார் சாப்பிட்றாங்க? அது பேசலாம், ஆனால் நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குது சார். அதில் நிறைய. இப்போ இந்த சங்கம் உருவாவதற்கான காரணம் என்ன? யார் உருவாக்கியது? இந்த சங்கம்னு பார்த்தீங்கன்னா இது உருவாகிறதுக்கு காரணம் கிராம ஊராட்சியில் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி என்பவர் வந்து 40 வருஷமாக வேலை செய்கிறார். தொகுப்பூதியம். அதே அந்த அரசு வந்து 40 ஆண்டுகளாகவே தொகுப்பூதியத்தில் தான் இருக்கு. 40 ஆண்டுகளாகவே இந்த நிமிஷம் நான் பேசுகிற நிமிடம் வரை தொகுப்பூதியம். இதில் என்ன காரணம்னா பணியில் சேரும் போதே தொகுப்பூதியம் தான் அப்படின்னு தெரியும்ல. அப்புறம் நீங்கள் அதுக்கு சேர்ந்த பிறகு குறை சொல்லுங்க. அந்த வில்லேஜில் இருக்கிற பணியாளர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை சார். நம்ம பேசுகிறதுக்கான அந்த விழிப்புணர்வு அந்த 40 வருஷத்துக்கு முன்னே இல்லை. அது காரணம் என்னென்னா அரசு வந்து அப்போ அந்த 40 வருஷத்துக்கு முன்னே சுகாதாரமான குடிநீர் அவங்களுக்கு வழங்கணும், அதை நேரத்துக்கு அவங்களுக்கு அந்த தண்ணி எடுத்து விடணும், அது சுத்தமாக கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பெற்றுச்சு சார் கிராமத்தில். அது அரசு வேலைன்ற ஒரு உத்தரவாதம் இருந்தது. அது அரசு வேலைன்ற உத்தரவாதம் அன்னைக்கு இருந்துச்சு. இன்றைக்கி நுழைவுத் தேர்வு, டெட்டு, டிஎன்பிஎஸ்சி எதோ வந்துடுச்சு இன்றைக்கி. ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னே எந்த டெட்டு சார் இருந்துச்சு, எந்த நுழைவுத் தேர்வு இருந்துச்சு, எந்த பரீட்சை இருந்துச்சு? இப்போ மேல்நிலை தொட்டி பராமரிப்புக்கும் அந்த பரீட்சைகள்லாம் தேர்வுகள்லாம் இருக்கா? இல்லை, அந்த பணிகள் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் இல்லை. நான் சொல்கிறது இந்த கிராம ஊராட்சியில் இந்த 3 நிலை டேங்க் ஆப்ரேட்டர், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி போகிறவர்கள், தூய்மை காவலர், எந்த தேர்வுகள் இல்லை. இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் சார், ஒட்டுமொத்த கிராமத்தையும் சுகாதாரப்படுத்துறது, சுகாதார குடிநீர் வழங்குறது இந்த பணியாளருங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்பது அரசு ஒரு பக்கம். அந்த ஒரு கவலை எங்களுக்கு தொடர்ந்து. இப்போ இந்த பணியாளர்களுக்கான வேலை நேரம் என்பது மிக குறுகிய நேரம், அதனால் அவர்களுக்கான ஊதியம் வந்து குறைவாக இருக்கிறது அப்படின்னு சார். இப்போ ஒரு மனிதன் இறக்கும்போது ஒரு 4 சொட்டு தண்ணி தான் சார் வாயில் விடுறாங்க. இது இயற்கையினுடைய நியதி, இதை யாராலும் மறுக்க முடியாது. அதே போல் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் வந்து சாதாரண என்ன வேலை சாதாரணமாக சொல்லலாம். ஆனால் எந்த நேரத்துக்கு கரண்ட் வருது, எப்போ போகுது, எப்போ திரும்ப வருது, அது இரவாகட்டும் பகலாகட்டும் பகுதி நேரம்ன்றது அந்த வேலையில் இல்லை சார். மின்சார தடை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, தவறு சார். ஒரு மாதம் இருக்கலாம், 6 மாதம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம். நான் 40 ஆண்டு கால நீங்கள் அந்த வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடுமை சார். இதில் நாங்கள் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க சார். மக்களுக்கான திட்டத்தை பல்வேறு திட்டங்கள் அது கணக்கிலே இல்லை, அவ்வளோ பண்ணுறாங்க.
ஆனால் இந்த பணியாளர்கள் குறிப்பாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இப்போ 40 வருஷம் ஒரு வில்லேஜில் வேலை செஞ்சுட்டு நம்ம தமிழக அரசு பார்த்திங்கன்னா பப்ளிக் 60 வருஷம் ஆனால் 1500 ரூபா ஓஏபி கொடுக்குது சார். 60 வருஷம் வேலை செஞ்சுட்டு 10 ரூபா கூட எல்லாம் வீட்டுக்கு போகிறான் சார். இது எந்த மாதிரியான? இப்போ அந்த முதியோர்களுக்கான ஓய்வூதியம் என்பது அது கிடைக்குதுல்ல? அதுவும் இல்லை சார். அது இந்த பணியாளர்களுக்கு இல்லை. நாங்கள் அது எல்லாருக்கும் பொதுவானது தானே? இல்லை, பொதுவானது எல்லாருக்கும், எங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. அவர்களுக்கு இது வரைக்கும் ஒரு வழிகாட்டுதலோ பல மாநாடுகளை 50,000 பேர் 1,00,000 பேர் வரைக்கும் திரட்டி நாங்கள் நடத்தியிருக்கிறோம் சார். அரசுக்கு எதிராக இல்லை. எங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு, கவன ஈர்ப்பு முழக்கம். நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டன்ற வார்த்தையே எங்கள் சங்க வாழ்க்கையில் இல்லை சார். நாங்கள் அப்படி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே போட்டோம். அதுக்கப்புறம் தமிழக அரசின் கவன ஈர்ப்பு. இப்போது தற்போதைய சூழலில் அரசு நிதி நெருக்கடியில் இருக்குது. ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய செலவாகுது, கடன் வாங்குறாங்க. இப்படியான சூழலில் நீங்கள் உங்களுடைய பணி நேரம் முடிந்த பிறகு ஓய்வு நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த நேரங்களில் வேறு வேலைகள் செய்வதற்கான அந்த முயற்சிகளில் நீங்கள் ஏன் ஈடுபடலை? அது பார்த்திங்கன்னா சார், இப்போ இது காலையில் அந்த வேலை நேரத்துக்கு வரோம், 2-3 மணி ஆகிடுது. இப்போ இதை முடிச்சுட்டு போகிறதுக்கு சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் கூட அந்த பஞ்சாயத்தினுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய மக்கள் தொகை பொறுத்து அந்த வேலை அமையுது சார். பகுதி நேரம் இதை குறிக்க விட முடியாது. அது நடைமுறையில் உண்மை. இப்போ தூய்மை பணி சரி, தூய்மை பணி அது நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கலாம். அந்த நீர்த்தேக்க தொட்டி அந்த நேரத்தை நீர் நிரப்புவது, அதை மக்களுக்கு விநியோகம் செய்வது, அந்த நேரங்கள் குறைவு தானே சார்? அப்படி பார்த்தா இப்போ வில்லேஜ் இருக்குது, ஒரு டேங்க்கு, ஒரு அடையாளம், இந்த தண்ணி இந்த ஊரில் இந்த தண்ணி டேங்க் இருக்குது. இது அரசு சார்பாக ஒரு ஆப்ரேட்டர் அமர்த்தி வழங்கப்படுகிறது. ஊரில் ஒரு டெத் ஆகுதுங்க சார், ஒரு அதான் சாவுன்னு சொல்கிறாங்களா, அந்த இடத்துல அவங்களுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படுது, மரணம் நிகழுது. அவங்க உடனே எனக்கு தண்ணி வேணும்னு கேட்குறாங்க. இல்லை ஒரு வீட்டில் விசேஷம் நடக்குது, அவங்க எங்களுக்கு ஒன்றுன்னு கேட்குறாங்க. அப்போ இது எப்படி சார் பகுதி? அப்போ ஒரு தண்ணி டேங்க் லோடு ஆகணும்னு சொன்னால் நிலத்தில் இருக்கிற நீரை பற்றி நமக்கு எப்படி சார் தெரியும்? ஒரு பக்கம் நீர் ஆதாரம் இருக்கும், ஒரு பக்கம் இல்லை, ஒரு பக்கம் வறண்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்க போனால் குறிப்பிட்ட டைமில் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு டேங்க்கு நம்ம அதை லோடு பண்ணி வைக்கிறோங்கன்னு சொன்னால் அரை மணி நேரத்தில் உடச்சி விட்டா வெளியே போயிடுது. ஏன்னா ஊர் ஃபுல்லாக டேப்பு. அப்போ போயிட்டு உடனே மறுபடியும் ஒருத்தர் கேட்குறாங்க. இது போன்ற நடைமுறை சிக்கல்களை பல முறை எடுத்து சொல்லியும் அரசு இது மேலே எங்கள் மேலே கவனம் செலுத்தாது, இதை பற்றி பார்க்காது. ரொம்ப எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது சார். இப்போ இந்த மக்கள், உங்களுடைய பணி தொடர்பான மக்கள்லாம் அவங்களுடைய பணிகளை மிகச்சரியாக செய்கிறார்கள் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும்? உறுதியா? அப்போ ஏன் வேங்கவையில் அந்த நிகழ்வு நடந்தது? இல்லை, வேங்கவையில் நடந்தது அது பொதுவான விஷயமான்னு இல்லை, இது அப்படி இல்லை. அதாவது முழு நேரமாக நாங்கள் இருக்கிறோம், அதை பாதுகாக்கிறோம், எங்களுக்கு ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு சொல்கிற நீங்கள் அந்த பொறுப்பில் இருந்திருக்கணும்ல. அந்த பொறுப்பை தட்டி கழிக்காமல், இல்லை அந்த பொறுப்பில் இருந்து தவறுனதாக தானே தெரியுது. ஒரு அரசே அது வழக்கு நடத்தி கோர்ட்டில் இருக்குது, அதுக்கான தீர்வு இன்னுமே கிடைக்கல. அது இப்போ இல்லை. ஆனால் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருந்தது முதல் நிலை ஆள் யார்? இப்போ பாதுகாக்கணும்னு சொன்னால் அந்த நிர்வாக ரீதியான குளறுபடி இருக்குது சார். அதை நாங்கள் சங்கத்தில் கோரிக்கை வச்சு கேட்டோம். அதாவது ஒரு இப்போ நான் இருக்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு வில்லேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு ஆனவங்க இல்லை தனிப்பட்ட முறையில் ஆனவங்க இருக்காங்க, விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டவங்க தானே சார் நாம். அப்போ ஒரு நிகழ்வு நடக்கிற போது அதுக்கான அந்த ஏணிக்கான பூட்டு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே யாராவது மாதிரி அதை நாங்கள் கேட்டோம். பாதுகாப்பு உபகரணம் கேட்டோம். பல விஷயத்தில் கவனம் செலுத்த அந்த நிர்வாகம் கொஞ்சம் தவறிட்டாங்க சார். இது உண்மை. இது மாதிரி ஏணிகளை பூட்டி வச்சுருந்தா அந்த நிகழ்வு நடந்து, அந்த ஏணியை பூட்டி வச்சுருந்து அந்த ஆப்ரேட்டர் கண்ட்ரோலில் அது முழுமையாக அது கையில் இருந்திருந்தால் அது எப்படி சார் நிகழும்? அப்போ பாதுகாப்புக்கு ஆப்ரேட்டர் மட்டுமே காரணம் இல்லையா, அதை நிர்வகிக்கிற நிர்வாகத்துக்கும் அது பொறுப்பு இருக்குல்ல சார். இல்லை, வேங்கவே அதற்கான பாதுகாப்பு வசதிகள் செய்து தரலன்றீங்க. கண்டிப்பாக செய்து தரல. செய்து இப்போ வேங்கவேல் பிரச்சனை நடந்துருச்சு சார். இப்போ 12,505 கிராம ஊராட்சியில் மற்ற இருக்கிற எல்லா ஊராட்சியில் இருக்கிற டேங்குக்கும் பாதுகாப்பு
பண்ணப்பட்டிருக்குதானே இல்லையே. நீங்கள் கேட்குறது சரியான கேள்வி சார். சரி ரைட்டு, ஒரு ஆப்ரேட்டர் தவறு கூட செஞ்சுருக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நேரடியாக அரசு சார்பில் வரட்டும், வந்து ஆய்வு பண்ணிட்டோம். அதுக்கு பின்னாடியாவது ஒரு சில மாவட்டங்களில் நாயை அடித்து போட்டிருக்காங்க, எலியை பெருசாலின்னு சொல்கிறாங்க, எலியை அடித்து போட்டிருக்காங்க. அப்போ எடுத்து நடவடிக்கை என்ன? அப்போ இந்த பணியினுடைய தன்மை முக்கியமானது. உயிர் போகிறதுக்கு காப்பாற்றுற பணி தான் சுகாதார பணி, குடிநீர் பணி. அதே மாதிரி அந்த தூய்மை பணியாளருங்க, அந்த டேங்க் ஆப்ரேட்டரும் தூய்மை பணியாளரும் ஒரு சமநிலையில் தான் சார் பண்ணுறோம். அவங்க இந்த டிச்சு மழை மல்லும் வேலையை இப்போ மிஷினெல்லாம் வந்துடுச்சு, கம்ப்யூட்டர் காலம் ஏதோ வந்துடுச்சு. ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னே சார் நினச்சி பாருங்கள், அதே மனிதன் தானே, அதே கை தானே, அதே மாணவர் தானே. தண்ணி எடுத்து விடுறதும் அவர் தூய்மை பணியாளரும் பார்த்தா ரொம்ப ஒரு தீண்டத்தகாதவர்களாக பார்த்த சமூகம் தான் சார் நம்ம சமூகம். அதை நான் யாரையும் குறை சொல்ல விமர்சனம் பண்ணல, இது நடைமுறை உண்மை. இப்போ தூய்மை காவலர்னு சொல்லி ஒரு 10 வருஷம் ஆகுது சார். அவங்க இந்த தூய்மை பாரத இயக்குன்னு சொல்லி விபிஆர்சின்னு சொல்லி அவங்கள போட்டாங்க. இப்போ தூய்மை பணியாளருடைய வேலை என்னென்னா, டிச்சு இருக்குங்களா, ட்ரைனேஜ், அது சுத்தப்படுத்துறது தூய்மை, வீடு வீடாக போய் சுத்தப்படுத்துறது தூய்மை காவலர்கள். அப்போ இது 3 நிலையும் அந்த இடத்துல நிர்வாக அதிகாரி, ஊராட்சி செயலாளர் இருக்காங்க சார். அந்த ஊராட்சி செயலாளர்களுக்கும் ஒரு கோரிக்கை இருக்குது. 4 நிலை பணியாளர்கள் தான் ஒரு கிராமம், ஒரு ஊராட்சி. அவங்க ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்கணும்னு சொல்லி அவங்களும் பல ஆண்டு காலமாக போராடிட்டு வராங்க. அதுவும் இப்போ இன்றைக்கு வரைக்கும் தொடருது. அவங்க சமீபத்தில் கூட ஒரு தமிழக அரசு கவனத்தை இருக்கிற ஒரு இது நடத்தியிருக்காங்க. இதில் நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா சார், இது இப்போ தூய்மை பணியும் குடிநீர் பணியும் நாம் மறுக்க முடியுமா? ஒரு அரசியை மீறி மனிதாபிமான அடிப்படையில் இது பிரச்சனையினுடைய தன்மை வர்றது வேறு, இந்த பணியாளர்களுடைய வேலை செய்வது வேறு. ஆனால் இதில் இருக்கிற உண்மைத்தன்மையை, இன்னொரு வேதனையான விஷயம் சார், அந்த கிராம ஊராட்சியில் தண்ணி எடுத்து விடுற விஷயம், தூய்மை காவலர்களுடைய அந்த படுற கஷ்டம், தூய்மை பணியாளர்களுடைய வேதனை. அங்கே ஒரு ஊராட்சின்னு பார்த்தா சார், ஊராட்சி மன்ற தலைவர், அந்த நிர்வாகம், வார்டு மெம்பர்கள் ஒரு 6 பேர் 7 பேர் ஊராட்சிக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கு மேலே 5000 கவுன்சிலர் இருக்கார் அந்த பஞ்சாயத்தில். 5000 கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர்கள், 5000 கொண்ட கவுன்சிலர்கள், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரு, அப்புறம் யூனியன் சேர்மனு, டிஸ்ட்ரிக்ட் சேர்மனு, இதை நிர்வகிக்கிற மாவட்ட நிர்வாகம், ஏடி பஞ்சாயத்து, பிஏபிடி, இதை வழிநடத்துகிற இயக்குனர் அலுவலகம். இவ்வளோ நியாயம் உண்மைகள் இருந்தும் ஒரு 40 ஆண்டு கால பிரச்சனையை அவன் 40 வருஷம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறான் சார் வெறுங்கையோட. அந்த ஓஏபி கூட கொடுக்காத ஒரு அவல நிலை. நாங்கள் பல்வேறு கட்டத்தில் மாநாடு. இந்த உங்களுடைய சங்கம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? எங்கள் சங்கம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே சார். நான் தருமபுரி மாவட்டம் சார், என்னுடைய மாவட்டம் தருமபுரி. என் பேரே தருமபுரி கிருஷ்ணன் தான், மாநில தலைவர்னு சொல்லி அறியப்பட்டது. இது நான் பொறுப்புக்கு வந்ததுலேருந்து பார்த்தா, அப்போ நான் பொறுப்புக்கு வரும்போது இந்த தூய்மை காவலர் பணி இல்லை. எந்த ஆண்டு பொறுப்புக்கு வந்தீங்க? நாங்கள் அதான் 20 வருஷத்துக்கு முன்னே சார். அதுக்கு முன்னே இருந்து நான் இந்த பல்வேறு சங்கத்தில் இருந்தேன். நான் இணைப்பு சங்கமாக இருந்தோம். சரி சரி. தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தில் இருந்தோம். இந்த ஏஐடிசி கம்யூனிஸ்ட் கட்சி. உங்களுடைய பணி என்ன? என்னுடைய பணி டேங்க் ஆப்ரேட்டர் சார், வில்லேஜில். அந்த 3 நிலை பணியாளர்களுக்கும் சேர்த்து நான் மாநில தலைவராக பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது இந்த அவல நிலையை எந்த அளவுக்கு என்னுடைய தொண்டைக்கிலேயே அரசுக்கு சொல்லணுமோ சொல்லி பார்த்தேங்க சார். இப்போ உங்கள் முதல் கோரிக்கையே அந்த ஓய்வூதியம் தான். ஓய்வூதியம் சார். அதான் வேறு எங்களுடைய கேள்வின்னா, அரசு ஒரு 60 வருஷம் ஆகிட்டா ஓஏபி 1500 கொடுக்குது. இப்போ 60 ஆண்டு வேலை செஞ்சுட்டு அந்த 1500 கூட இல்லாத எவ்வளோ பெரிய கொடுமை சார். அந்த குடும்பம் இதை நம்பி இருக்கிறது, அது அவங்களுடைய வாழ்வாதாரம். பல பேர் அழுறாங்க சார், நீங்கள் எங்களுக்காக போராடுறீங்க. அதே போல் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் என்னோடு, நான் மாநில தலைவர் மட்டும், நான் மட்டுமே ஒரு சங்கத்தை செயல்படுத்திட முடியாது இல்லை. ஆனால் என்னுடைய இதில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் பார்த்தா, மாநில பொதுச் செயலாளர் கடலூர் விஜயபாலன் இருக்கார் சார். அதே மாதிரி தூத்துக்குடி சங்கர், அவர் ஒரு எம்ஏ பட்டதாரி,
அவர் தூத்துக்குடி மாவட்டம். சரி சரி. எம்ஏ படிச்சிருக்காரு. எம்ஏ படிச்சுட்டு டேங்க் ஆப்ரேட்டராக இப்போ வேலை செய்கிறாரு. அது அப்போ அதே மாதிரி மாநில இணை செயலாளராக இப்போ காஞ்சிபுரம் சங்கர் இங்கே வந்திருக்காரு சார் அவர். அதே போல் மாநில மகளிர் அணி செயலாளர் மகேஸ்வரி சேலன்னு சொல்லி அந்த தூய்மை காவலரில் அது ஒரு மாநில மகளிர் அணி செயலாளர் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி அமைப்பு செயலாளராக நாமக்கல் சரவணன், எல்லா மாவட்டங்களையும் தலைமை நிலை செயலாளராக கிருஷ்ணகிரி பொன்னையன், அப்புறம் கன்னியாகுமரியிலேருந்து காளிமுத்து மாநில துணைத் தலைவர், அப்புறம் நாமக்கல் பழனிசாமி மாநில இணை செயலாளர்னு, இது போன்ற கீதான்னு சொல்லிட்டு மாநில இதெல்லாம் ஒரு ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி சேர்ந்து எப்படியாவது ஒரு இது அரசுக்கு கொண்டு போய் சேர்த்தி. இப்போ அரசுக்கு அந்த ஓய்வூதியம் கேட்குறீங்க அரசிடமிருந்து, வேறு ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா? இல்லை, இப்போ இதில் ஓய்வூதியம் மட்டும் இல்லை சார், அரசு சலுகை எதுவுமே இல்லை எங்களுக்கு இந்த சம்பளத்துக்கு. அரசு சலுகைகள் இல்லைன்றீங்க, என்னென்ன சலுகைகள் வேணும்னு நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்ல? இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ 8வது படித்த 8வது 10வது அது மாதிரி இப்போ எங்கள் மாநில சங்கர் இப்போ எம்ஏ படிச்சிருக்காரு. ஏன் இவங்களுக்கு அரசு 8வது பாஸ் அண்டு ஃபெயிலுக்கு ஓஏ போஸ்ட்டுன்னு இருக்குது. அது அரசு அறிவிச்சது, நாங்கள் சொல்லலாம், கேட்கல. அது மாதிரி இந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உயர்வு கொடுங்க, பணி உயர்வு கொடுங்க, பணி உயர்வு கொடுங்க. ஒரு பிடி ஆஃபீஸில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஓஏவை கொடுங்க. இப்போ எங்கள் மாநில பொருளாளர் சங்கர் எம்ஏ படிச்சிருக்காரு, அவருக்கு ஊராட்சி செயலாளராக கொடுங்க, இல்லை ஒரு அசிஸ்டண்ட்டாக கொடுங்க. இதை பற்றி அது எத்தனை முறை பேசியும், அதாவது எப்போ சேர்க்கப்பட்டாங்களோ என்ன பொறுப்பில் சேர்க்கப்பட்டாங்களோ அந்த பொறுப்புலேயே இறுதி வரை இருக்கிறாங்க, இப்போ வரையும் இருக்குங்க சார். இப்போ இதில் என்ன விஷயம்னா, ஆயிரக்கணக்கான பேர் அந்த 60 டைம் ஆனால் வீட்டுக்கு போயிட்டாங்க, எதுவுமே இல்லை சார். அவங்கெல்லாம் வந்து அல்றாங்க, என்ன தலைவரை நீங்களும் கடுமையாக போராடுறீங்க, அவங்க சொல்கிறது பாரு, நீங்களும் எந்தெந்த வகையில் போராடணுமோ அதெல்லாம் போராடுறீங்க, ஆனால் இந்த அரசு பார்க்க மாட்டேங்குது. ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு இந்த அரசு மாத்திரம் தான் அப்படி பார்க்கலையா? இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசுகளும் அப்படி தான் இருந்ததா? இல்லை, அரசுன்னு பார்த்தா இது நீடிக்கிறதுக்கு ஏற்கனவே இருந்தவங்களும் தானே. இதில் நம்ம இதை தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்குது. எந்த அரசு வந்தாலும் இந்த பிரச்சனை நீடிக்குது சார். நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணவோ குறை சொல்லவோ வரல. சில சங்கங்கள் அமைப்புகள்லாம் எங்களுக்கு இதை நீங்கள் செய்து கொடுக்கலன்னா அடுத்த தேர்தல் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான முடிவுகள் நீங்கள் எடுத்துருக்கீங்க? இல்லை, இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சமீபத்தில் போன அக்டோபர் மாதம் இந்த அரசுக்கு நாங்கள் ஆதரவாக இருந்தோம். ஆதரவாக இருந்ததை விட வாக்களித்தோம், ஓப்பனாக வாக்களித்தோம். இவங்க வந்தால் நல்லது செய்வாங்க, இந்த அரசு செய்யும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தமிழக முதல்வர், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட இது பண்ணுற விளிம்பு நிலையில் இருக்கிற பணியாளர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை நான் வந்து தொகுப்பூதியத்தை நான் காலமுறை ஊதியமாக நான் 10 ஆண்டு பணி முடித்தா நான் வந்து செய்வேன்னு சொல்லி சொன்னார். பல மேடையில் பேசியிருக்காரு, பல கூட்டங்களில் பேசியிருக்காரு. அதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு நாங்களும் வாக்களித்தோம், அதுக்கு ஆதரவாக இருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆட்சியும் வந்து இந்த ஆட்சியோட அந்த 5 ஆண்டு காலம் முடிய போகிற நிலையில் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் பண்ணலை. அடுத்த முடிவு உங்களோட முடிவு? இல்லை, இப்போ இந்த ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா சார், பல வகையில் மக்கள் திட்டங்களே பல நலத்திட்டங்களே செஞ்சுட்டு வராங்க, அதில் மாற்று கருத்து இல்லை சார். அதில் பல துறைகளில் பல இதில் அவங்க திட்டமிட்டு ஒரு திட்டங்களை செயல்படுத்த உங்களை கவனிக்கலையே. ஆனால் எங்களை வந்து விட்டுட்டாங்க சார். ஆனால் ஒரு அரசு என்பது முதல்ல எதில் இருக்கணும் நான் சொல்லலை. மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு, நம்முடைய மேதகு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க, காமராஜர் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு நாட்டு கிராமனுடைய வளர்ச்சி தானே, வளர்ச்சி என்பது எது, சுகாதாரம், குடிநீர், இது உள்ளடக்கியது தானே. ஆனால் எங்களை மட்டும் பார்க்க மாட்டேன்றாங்க சார். இதில் இன்னொரு செய்தி, இப்போ துறை சார்ந்த அமைச்சர்கிட்டலாம் போய் பேசுனீங்களா? துறை சார்ந்த அமைச்சரை போய் நேரில் சந்தித்தோம், பார்த்து பேசணும். இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் சார், இது நியாயம்தான், உண்மைதான், அவங்களே ஒத்துக்கிறாங்க, செய்ய மறுக்கிறாங்க. இப்போ அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் என்னன்னா இப்போ நாங்கள் கோரிக்கை வச்சு எங்களுடைய வறுமை நிலை ரொம்ப வறிய நிலையில், வறுமை நிலையில் இந்த பணி அதாவது எங்கள் வில்லேஜில் சொல்லுவாங்க சார், கலவு மேய்ச்சாலையும் என்ன அரசாங்க வேலை
அரசு வேலை அப்படி இல்லை வில்லேஜில் கழுதை மேய்ச்சாலும் கவர்மெண்ட் கழுதை மேய்க்கணும். கழுதை மேய்ச்சாலையும் கவர்மெண்ட் வேலை கரெக்டு சார். வேலை அது 100 ரூபா 10 ரூபா வந்தாலும் எனக்கு பெருமைன்னு சொல்லலாம். அந்த பெருமைக்குரியவர்கள் இந்த பணியாளர்கள். அந்த பெருமையோடு இப்பயும் இருக்கிறோம். ஆனால் எங்கள் பணி மிகப்பெரிய தியாகம் சார். இப்போ நான் பல மேடையில் பேசி, அதாவது தியாகம் அப்படின்ற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஊதியம் வாங்குகிறோம், வேலை செய்கிறோம் அப்படின்ற உணர்வு இருக்கணும்ல. அப்புறம் தானே நீங்கள் தியாகத்தை எல்லாம் பற்றி பேசணும். இப்போ அதான் நான் முன்னே பேசும்போது சொன்னேன் சார். ஒரு குடிநீர் ஒரு மனிதன் வாழுகிற பொழுது அவர் இறக்கும் நிலையில், அது வள்ளுவரே சொல்லிட்டு போயிட்டாரு, நீரின்றி அமையாத உலகம். நீரின்றி அமையாத உலகம். அந்த 2 தண்ணி தான் சார் உங்களுக்கும் விடுறாங்க எனக்கும் விடுறாங்க. அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது இன்றைக்கி தண்ணி வந்து வியாபாரம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த தண்ணியை இப்போ லிட்ரு ஆயிரக்கணக்கான லிட்ரு லட்சக்கணக்கான லிட்ரு வந்து நாங்கள் இன்றைக்கி விநியோகிக்கிறோம் மக்களுக்கு. தூங்கி எழுந்து அது ஒரு தியாக உணர்வு சார். நாங்கள் அதாவது தியாகம் ஏற்றுக்க முடியாது. இல்லை ஒவ்வொரு ஊழியருமே அரசு ஊழியர்கள் பணம் பெற்றுக்கொண்டு வேலை செய்கிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அரசு வேலை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு உறுதியான ஒரு வேலை. ஆகவே அது பணம் குறைவாக இருந்தாலும் ஊதியம் குறைவாக இருந்தாலும் அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் நிறையா இருக்காங்க. அந்த சூழலில் நீங்கள் மட்டும் என்ன சொல்கிறீங்க, இது வந்து பணிக்கான ஊதியம் மட்டுமல்ல எங்களது தியாக வாழ்க்கைன்றீங்க. அது சரியாக தெரியலையே. இப்போது அதில் மாற்று கருத்து இல்லை சார். எங்களது தியாக உணர்வு தான். உங்களை கேட்குறேன், அப்போ நீங்கள் உங்கள் தியாகம் பண்ணுறன்ற போது சம்பளம் இல்லாமல் வேலை செய்யணும், இல்லை விட்டுட்டு போகணும், அடுத்த ஆளுதும் தயாராக இருக்காங்க. அது கரெக்டு. அது எப்போ இதை முடிவு பண்ணணும்னா தொடக்கத்திலேயே இதுதான் உன்னுடைய வரையறை, இதுதான் உன்னுடைய எல்லை. இப்படி இப்போ இல்லை, நீ தொடங்குற போது 40 வருஷத்துக்கு முன்னே தொடங்குற போது 40 வருஷம் ஆனாலையும் 50 வருஷம் ஆனாலையும் சாகும் வரை உனக்கு இதுதான் நிலை என்று எங்களுக்கு சொல்லி இருந்தால், அப்படி சொல்லி இருந்தால் கட்டாயம் நாங்கள் இதுக்கு வந்திருக்க மாட்டோம். இப்போ இந்த ஊதியம் அப்படின்றது வந்து சரியான நேரத்திற்கு சரியான நாள் குறிப்பிட்ட நாளில் வந்து சேருதா உங்களுக்கு? இல்லை, இப்போ இதுக்கு முன்னே அந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. இதில் என்ன விஷயம்னா, ஊராட்சி செயலாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, ஏடி பஞ்சாயத்து, பிஏபிடி, ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர், எல்லாருக்குமே ஒரே சீரான ஊதியம் போதுங்க சார். எல்லாருக்குமே கிராமத்துலேருந்து பனகல் மாளிகை இயக்குனர் அலுவலகம் வரை மாதானா ஒரே மாதிரியான அவங்களுக்கு உண்டான சம்பளம் போயிடுது. இப்போ 10,000னா 10,000. ஊராட்சி செயலாளர்களுக்கு 12,525 கிராம் ஊராட்சியில் 12,525 கிராம் ஊராட்சிக்கு ஒரே சம்பளம் 10,000னா 10,000. சரி, இதில் என்ன வேடிக்கைன்னா, இப்போ வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு மாறுபடுறதில்ல. அவங்களுக்கு என்ன பணிக்கு தகுந்த மாதிரி இல்லை, அது அவங்களுக்கு என்ன 50,000மா இல்லை 10,000மா 5,000 அது ஒரே லெவலில். நான் என்ன சொல்கிறேன், இதில் உள்கொடுமை இருக்குது. இதில் உள்கொடுமைன்னு ஒன்று இருக்குது. அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். அதாவது இது வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சார். உள்கொடுமைன்றது நாங்கள் உள்ஒதுக்கீடு தான். உள்ஒதுக்கீடுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எங்கே பொறுத்த வரைக்கும் அது உள்கொடுமை. அது என்ன காரணம்னா, ஒரு வில்லேஜில் இதை நீங்கள் தெளிவாக அப்செட் பண்ணணும் சார். அதாவது நான் சொன்னேன்ல, மக்கள் தொகை 40 வருஷத்துக்கு முன்னே 100 பேர் இருக்கிறான், இன்றைக்கி 1000 பேர் இருக்கிறான். உண்மையில் இது மறுக்க முடியுமா? அது கிராமத்தினுடைய தேவையின் அடிப்படையில் அது குடும்பத்தினர் எண்ணிக்கையில் வரும். அதுக்கு அந்த பஞ்சாயத்து நிர்வாகம் ஒரு டேங்க் கட்டுறாங்க. ஒரு டேங்க்கினுடைய தண்ணி பத்தலை, தெருவுக்கு பத்தலை, வீதிக்கு பத்தலை, மக்களுக்கு பத்தலைன்னு. அப்போ அது ஒரு போஸ்டிங்கிற முறையில் போடுறாங்க. அப்போ ஒரு ஆப்ரேட்டர் போய் நியமிக்கிறாங்க அந்த பஞ்சாயத்து நிர்வாகம். சரி, அவங்க நியமித்து அவங்களுக்கு கூடுதல் ஆப்ரேட்டர்னு சொல்லி அந்த கணக்கில் மாதம் 250 ரூபா கொடுக்குறாங்க சார். 250 ரூபா 20 ஆண்டு காலம் வெறும் மாதம் 250 ரூபாய்க்கு தண்ணி எடுத்து விட்றாங்க சார். நான் என்ன கேட்குறேன்னா, ஆனால் அரசு என்ன சொல்லுதுன்னா, நான் எனக்கு எஸ்ஆர் புக் அந்த ஊரில் இருக்குது, இன்னொரு டேங்க்கு ஊராட்சி நிர்வாகம் கட்டுது. இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சார். அப்போ அந்த ஊராட்சி மன்ற நிர்வாகம் தீர்மானம் போட்டு இவரை பகுதி நேர கூடுதல் ஆப்ரேட்டராக நியமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஊராட்சி மன்ற நிர்வாகம் அது எழுத்தியா இல்லை தீர்மானம் போட்டோ போடாமையோ அவங்க பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு வகையில் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க நமக்கும் அரசு வேலை ஒரு என்னைக்காவது சம்பளம் உயரும். இல்லை, இப்போ இந்த அரசு ஊழியர் அந்த இடத்துக்கு போகிறவர்
அவருக்கு இவ்வளவு தான் தொகை, அதாவது ஊதியம் இவ்வளவு தான் அப்படின்னு தெரிஞ்சு தானே போகிறாரு. இல்லை அதை இது எங்கே மாறுபடுதுன்னா எப்பயாவது நமக்கு சம்பளம் ஏறும். வில்லேஜில் பார்த்தீங்களா, அதே கவர்மெண்ட் சம்பளம்டா, அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஏற்றிடுவாங்க. அது சேரும்போது முன்கூட்டியே அந்த யோகமான சிந்தனை அவங்களுக்கு இல்லை சார். ஒரு எதிர்பார்ப்போடு நம்மளும் செய்கிறோன்னு இன்றைக்கி வரைக்கும் மாதம் 250 ரூபா வில்லேஜில். நான் என்ன கேட்குறேன்னா, ஊரக வளர்ச்சித்துறையில் பல நல்ல திட்டங்கள் செய்கிறாங்க, பல வளர்ச்சி பணிகள் செய்கிறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் இது 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 என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு புரியல சார். பல மாநாடு நாங்கள் நடத்திட்டோம், பல கூட்டங்கள் நடத்திட்டோம். அவங்க சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நான் உட்காந்து பேசுனதே அவங்களுக்கே ஒரு புதுசாக இருக்கும். மேடைகள்லாம் என் பக்கம் நிற்க முடியாது, யாரும் நிற்க முடியாது. அப்படி அந்த இடத்துக்கு போனால் அப்படி ஆவேசமாக பேசி என்ன கண்டீங்க, என்னத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க? இல்லை, அது 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 இது சரியான கேள்வி தான் சார். ஆவேசமாக பேசி என்ன பண்ணீங்கன்றது அந்த அந்த பணியாளர்களுடைய குரலை உயர்த்திருக்கிறோம். அவர்களுடைய அந்த பணியினுடைய வேதனையை நம்ம அரசுக்கு சொல்லியிருக்கோம். செஞ்சாங்களா இல்லையா சார்? அந்த மாதிரி பேசி அந்த குரல் அங்கே போய் சேர்ந்தது அப்படின்றதுக்கான ஒரு விளைவு என்னென்னா, நீங்கள் உங்களுக்கான சாதகமான செயல்பாடுகள் வந்திருக்கணும். அது வரல இன்னும். இப்போ அந்த விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் சார். குறிப்பாக இந்த ஆண்டு இந்த ஆட்சியினுடைய 5 ஆண்டு காலம் 4வது ஆண்டு தொடங்கிடுச்சு. முதல்வரை நேரில் 2 முறை நான் சந்தித்தேன் சார். 2 முறை. அதுக்கான ஆதாரம் நான் பார்த்ததுக்கான ஆதாரம் இருக்குது. அமைச்சரை சந்தித்தோம். மதிப்புமிகு கூடுதல் சில சங்க நிர்வாகிகள்லாம் அமைச்சரே சந்திக்க முடியலைங்க, முதலமைச்சரை சந்திக்க முடியலன்னு சொல்லும்போது உங்களை சந்திச்சிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம் தானே? இல்லை, அது பெரிய விஷயமா இருந்தாலும் கூட இதுக்கான தீர்வுக்கான முடிவாக இல்லையே அது அதை நான் பயன் ஒன்றும் இல்லைன்றீங்க? இல்லையா சார்? நம்ம அவங்கள இப்போ மாண்புமிகு முதல்வர் இந்த அரசே குறை சொல்லணும், அது எங்களுக்கு அவசியமே இல்லை. நாங்கள் முழு நேர அரசியல்வாதிங்க இல்லை. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, கிராம ஊராட்சியில் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், நம்ம அப்துல் கலாம் ஐயா, காமராஜர் வாழ்ந்த நாட்டில், மகாத்மா காந்தி வாழ்ந்த நாட்டில் கிராம ஊராட்சியில், அதுலேயும் கிராம ஊராட்சியில் இந்த பணியை செய்கிறவர்களை பற்றி கொஞ்சம் பாருங்கள். நான் மேடையில் பேசியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்புன்னு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கலைஞர் சமாதியிலையும் அண்ணா சமாதியிலையும் மனு வைத்து ஒப்பாரி வைக்கிற போராட்டத்தை எங்கள் சங்கத்து சார்பாக நாங்கள் அறிவிச்சோம். உயிரோடு இருக்கிறவங்க ஒன்றும் பண்ணலை, நீங்களா சொல்லுங்கன்ற உண்மை. அது அவங்களுக்கு அது கூட முதல்வர் கவன ஈர்ப்பு மனு வைத்து போராட்டம். நான் உங்கள் அந்த நோட்டீஸ் கூட கொடுக்குறேன் நான். சரி, அது முடித்து இவ்வளோ மாதங்கள் ஆகிவிட்டது, இப்போ நடக்கலை. இல்லை அது சொல்லிடுறேன் சார். அது நாங்கள் நோட்டீஸ் போட்டு விநியோகிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் 3-4 இது போகுது. அப்போ நம்மளுக்கு கவனம், ஏதாவது ஒரு கவனம் இருக்கணும். இப்போ நாங்கள் வேறு வழி என்ன சார் பண்ணோம்? போராடணும், மாநாடு நடத்தணும், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், உண்ணாவிரதம் உட்காந்து மறியல் பண்ணோம். மறியல் பண்ணல, கோரிக்கை மாநாடு நடத்தணும். ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில் 80,000 கடிதம் முதல்வருடைய கவனத்தை ஈர்ப்பு கடிதம் அனுப்புனாங்க சார். எங்கள் நிலைமை இப்படி இருக்குது, எங்கள் வறுமை இருக்குது, வறுமையிலும் ஏழ்மையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பணியாளர்களை பாருங்கன்னு சொல்லி என்னுடைய குரல் பேசும்போதே என் தொண்டை போயிடும் சார். மேடையில் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா இந்த பணியாளர்களுக்காக தலைமை தாங்கிட்டேன். அது உண்மையாக பண்ணணுன்ற ஒரு ஆவேசம். இவ்வளோலாம் பண்ணி எந்த ஒரு தீர்வும் வராதனால அப்போ முதல்வருடைய கவனத்தை ஈர்க்கணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எங்கள் மாநில நிர்வாகிகளாக சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவு பண்ணி அண்ணா சமாதியிலையும் பேரறிஞர் அண்ணா இந்த தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் வாழ்ந்த இருவரும் ஆளுமை சமாதியில் போய் ஒரு மனு வச்சு முறையிடலாம் அப்படின்னு சொல்லி அறிவித்தோம். உடனே ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து இயக்குனர் அலுவலகத்துலேருந்து எங்களுக்கு கடிதம் அனுப்பி அந்த மாதிரி நிகழ்வெல்லாம் வேண்டாம், நீங்கள் வாங்க கிருஷ்ணன், நம்ம பேசி உங்களை அரசு கவனித்து கொண்டு தானே இருக்கிறது? இல்லை, கவனித்து கொண்டு இருப்பதை விட அழைத்து அக்டோபர் 9ஆம் தேதி தலைமை செயலகத்தில் பேச்சுவார்த்தை பண்ணாங்க. எங்கள் மாநில நிர்வாகிகளாக நாங்கள் கலந்துருந்தோம். அதே மாதிரி 10ஆம் தேதி ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் பனகல் மாளிகையில். இது 2 நாள் நடந்துச்சு. 2 நாளில் எங்களுடைய நியாயமான பிரச்சனை சார், நாங்கள் விரும்பி இந்த செய்யலை, இதை நாங்கள் போகல. உங்களுக்கே தெரியும், பல முறை உங்களை சந்திக்கிறோம், பல முறை இது உண்மைதான்னு சொல்கிறீங்க, ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஒரு கவன ஈர்ப்புக்காக தான் நாங்கள் போனோம், தயவு செஞ்சு எங்களை தப்பாக நினச்சிக்காதுன்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தையில் போனோம்.
இப்போ பேச்சுவார்த்தை பண்ணி 6 மாதம் முடியும். அப்போ உங்களுடைய கோரிக்கைகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு செஞ்சு தரேன் அப்போ வந்து கண்டிப்பாக இதை நாங்கள் இது நியாயமானது, பரிசீலனை நாங்கள் அரசின் கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அதான் அவங்க வழக்கமாக சொல்கிறது, பரிசீலனை பண்ணுறோம், நாங்கள் அரசின் கவனத்துக்கு கொண்டு போகிறோம்னாங்க. அப்பயே நான் சொன்னேன், இதெல்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் பாருங்கள் சார், இல்லை எங்களுடைய தூய்மை பணி டேங்க் ஆப்ரேட்டரு, தூய்மை காவலருங்க 500 பேர் இப்போ வெளியே இருக்காங்க. நாங்கள் இப்பயே சமாதி கூட போகிறோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் விருப்பி போகல, பாரு வெளியே இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதெல்லாம் வேண்டாங்க சார், கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க. 6 மாதம் ஆச்சு. அந்த 6 மாதத்தில் 5 முறை நானே போயிட்டு, சார் இது மாதிரி நான் பேச்சுவார்த்தை பண்ணோம், என்ன சார் நிலை இருக்குது, நல்லா போயிட்டுருக்குது, உங்களுக்கு நல்லதே வரும் அப்படின்னு அவ்வளோதான் சார் பதில். இல்லை முதல்ல இன்னொரு முறை நாங்கள் நேரில் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு கூட கேட்டேங்க சார். ஒரு 1225 கிராம் ஊராட்சியில் இருக்கிற பணியாளர்களுடைய பிரச்சனையை, வேதனையில் பேசுவதற்கு கூட இவ்வளோ 50,000 பேர் சார் பனகல் மாளிகையில், 50,000 பேர் தமிழ்நாடு பணியாளர் பூரா சேர்ந்து, தமிழக அரசே எங்களை கொஞ்சம் திரும்பி பார். இப்போ இந்த 3 தரத்தில் இருக்கீங்கல்ல, இந்த மொத்த ஊழியர்கள் பணியாளர்கள் எத்தனை பேர்? இப்போ 3 பணியாளர் சேர்ந்தால் ஒரு 1.5 லட்சம் பேர் வருவாங்க சார். இப்போ இந்த மேல்நிலை தொட்டி அதை வந்து பராமரிப்பு, அதை சுத்தம் செய்வதற்கான வேலைகளை நீங்களே தான் செய்கிறீங்களா, நாங்கள் தனியாக? இல்லை, அது எப்படி சார்? அப்போ ஒரு ஆப்ரேட்டர் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு 15 நாளைக்கு மருந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து மருந்து கொடுக்குறாங்க, ஊராட்சி மன்ற அலுவலகத்துலேருந்து கொடுக்குறாங்க. இப்போ அதை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஏதாவது தொகை தராங்க? அது ஒரு மாதம் 15 நாளைக்கு 150 ரூபா, மாதம் 300 ரூபா, அது ஒரு 300 ரூபா அது சுத்தம் செய்வதற்குன்னு வருது. அதெல்லாம் தொடர்ந்து சரியாக வந்து அது இது வரைக்கும் எங்கேயும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும், ஒரு சில இடத்துல இயற்கை சீற்றங்களாங்க. இதில் இன்னொரு கொடுமை சார், கொரோனா காலத்தில் அரசு உத்தரவு போட்டுச்சு, வெளியே வந்தால் உனக்கு ஃபைனுன்ட்டு. ஆனால் நாங்கள் மட்டும் தெருவில் இருந்தாங்க சார். இது கொரோனாவுக்கு உலகமே பணிஞ்சிச்சு, கட்டுப்படலை, பணிந்தது. ஆனால் ஒரு அரசு உத்தரவு போடுது, நீ வெளியே வந்தால் உனக்கு ஃபைன் போட்டுருவான், நீ நடமாடினா உன்னை உள்ளே வழக்கு போட்டுற சொல்லிச்சா இல்லையா சார்? ஆனால் டேங்க் ஆப்ரேட்டரு, தூய்மை பணியாளர், தூய்மை காவலர், ஊராட்சி செயலாளர், இவங்க 4 பேர் வில்லேஜ். நாங்கள் மாத்திரம் அதில் ஸ்பெஷல், நாங்கள் சிறப்பானவர்கள், எங்களுக்கு வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறதுல நியாயம் இல்லை. ஏன்னா காவலர்கள் இருந்தாங்க, பத்திரிகையாளர்கள் வெளில இருந்தாங்க, மருத்துவத்துறையில் இருந்தவங்க இருந்தாங்க. நீங்கள் மட்டும் தனியாக எப்படி உயர்வுன்னு சொல்லிக்க முடியுமா? நாங்கள் அவங்களுக்கும் அது மாதிரி தானே. இதை சொல்கிறதுனால அடுத்தவங்களை வந்து நாங்கள் இது பண்ணுறோன்ற அர்த்தம் இல்லை சார். இது எல்லாருடைய பங்கு இருக்குது. குறிப்பாக காவல்துறை, மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, இல்லை நீங்கள் சொல்கிற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறவர்களில் நீங்களும் ஒருவர். அப்படின்னு அடிப்படைன்னா பேசிக், அதான் சொல்கிறேன், பேசிக்கலாம் சார். ஒரு வில்லேஜில் போய் கொரோனா வந்து சொந்த பெற்ற மகனை ஒதுக்கி வைத்த காலம் இல்லையா? கொரோனாவில் கிராமங்கள் அதிகமாக பாதிக்கப்படவில்லை அப்படின்ற ஒன்று இருந்ததில்ல? இல்லை, அதுக்கு காரணம் அவங்களுக்கு அது நீங்கள் தான்றீங்க, பய உணர்வு. நாங்கன்னு சொல்லலை, அது எப்படி சார் சொல்ல முடியும்? நாங்கள் எங்களுடைய அர்ப்பணிப்பு பணி அது. உண்மையா இல்லையா சார்? ஊரே முடங்கி இருக்குது, போய் கேட்டு வாழை திறந்து விட்டு தண்ணி விட்டு தண்ணி ஏற்றி. ஆனால் அந்த மாதிரி ஒரு கட்டளை போட்டாங்க, நகரங்களில் இருந்தவங்க அதை வந்து கடைபிடிச்சாங்க அதிகமான அளவில். கிராமங்களில் இருந்தவங்க அந்த மாதிரி இல்லையே. எப்படி? மாஸ்க் போடாமல் இருந்தாங்க, நிறைய வெளியிலலாம் வந்தாங்களா, அதெல்லாம் பார்த்துமே நம்ம. இல்லை அப்படி எல்லாம், அதாவது சார் எல்லாமே பர்சன்டேஜ். ஏன்னா இங்கே பரவல் அதிகமாக இருந்ததுனால அது கட்டாயப்படுத்தப்பட்டது, மிக கட்டாயம் அப்படின்ற நிலையில் இருந்தது. இல்லை, கிராமங்களில் குறைவு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது சார். என்னுடைய மகன், என்னுடைய மனைவி, கூட பிறந்தவங்க, சொந்த பந்து எல்லாரும் ஒதுக்கி வச்ச எல்லாருக்குமே துரோகம் பண்ண கொரோனா இல்லையா சார்? அதில் நீங்கள்லாம் இல்லை. ஆனால் எல்லாம் ஊரே அமைதியாக இருக்குது, ஊரில் ஒருத்தர் கூட நடமாட்டம் இல்லை. ஆனால் டேங்க் ஆப்ரேட்டர் போகிறாரு, போய் தண்ணி எடுத்து விட்றாரு, கரண்ட் ஆஃப் ஆகுது, மறுபடியும் எடுத்து விட்றாரு. ஐயோ அவனை பார்த்தா கொரோனா ஏதோ வந்துடுச்சான், சளி பிடிச்சி தும்பினா கூட அது நடந்த உண்மை தானே சார்? அதே மாதிரி அந்த தூய்மை காவலர்கள் அவங்க அந்த பக்கெட் எடுத்துகிட்டு கையெல்லாம் வெந்து போச்சு சார் அவங்களுக்கு. அது தூய்மை பணியாளருங்க. அந்த பவுட்ரு, அதனுடைய பவுட்ரு வீரியம் சார். அதுக்கு அந்த உபகரணம் க்ளவுஸ் மாதிரிலாம் எதுவும் கொடுக்கும்? அது அப்போ மட்டும் கொடுத்தாங்க, அப்போ கொடுத்தாங்க. அதையும் மீறி வெந்து போச்சா? இல்லை, அதாவது வந்து பேச்சு சொன்னீங்களா? இல்லை நான் இது உண்மை சார். இப்போயும் தான் வெறுங்கையில் போடுறாங்க. வாங்க பல வில்லேஜுக்கு பார்க்கலாம், நாங்கள் எதுவுமே. அதாவது அவங்க வந்து அந்த மாதிரி அரசு கொடுத்தும் கூட
அதை அணியாமல் அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. சொல்லவே முடியாது. இப்போ கூட இப்போ இயக்குனர் அலுவலகத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும்போது கூட அந்த உபகரணம் முறையாக கொடுங்க சார். நீங்கள் வேங்கவேல் கேட்டிங்கல்ல, இப்போ இதுக்கு நான் வரேன். இப்போ அது தவறு நடந்துருச்சு, சரி ரைட்டு, இப்போ வாங்க பார்க்கலாம் வில்லேஜில் அது பாதுகாப்புக்கான உபகரணம் அதுக்கான இதை இப்போ பண்ணியிருக்காங்களா? இதை குற்றமாக சொல்லலை, அது கவனம் செலுத்துறதுல குறை இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் தொடர்ந்து இப்போ என்கிட்ட பேசும்போது நான் குற்றமாக சொல்லலைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அரசுக்கு பயப்படுறீங்களா? பயன்றது நாங்கள் எதுக்கு சார் பயப்படணும்? அரசை நாங்கள் அது வந்து காப்பாற்ற அவங்க செய்கிறேன்னு சொல்லி செய்யலை, கொடுக்க வேண்டியதை கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அது குற்றம் தானே சார். இன்னொரு விஷயம், இந்த அரசை விளிம்பு நிலை பணியாளர்களாக எங்களை வருத்தி நாங்கள் காப்பாற்றுறோங்க சார். நாங்கள் எதுக்கு சார் பயப்படணும்? எப்படி காப்பாற்றுறோம்? இந்த தூய்மை கிராமம், தூய்மை ஊராட்சி பரிசெல்லாம் கொடுக்குறாங்க. மத்திய அரசு மாநில அரசு விருது வாங்கியிருக்குது. யார் சார் செஞ்சது? அது இல்லை, உங்களுக்கு வாங்கினது உண்மையில இல்லையா? அது மறுக்க முடியுமா? வேலை செஞ்சது யார் சார்? ஏதோ ஒன்று ரெண்டு கிராமங்கள் அந்த மாதிரியான விருது பெறுகிறது, மற்ற வகையெல்லாம் இல்லை. கிராமத்தை நான் சொல்லலை, கிராமத்தை சொல்ல பணியாளர்கள் மாநில அரசும் மத்திய அரசு விருது வாங்குது. தூய்மைக்கான விருது மாநில அரசு. யார் சார் காரணம்? அந்த ஊராட்சியில் இருக்கிற ஊராட்சி செயலாளர், டேங்க் ஆப்ரேட்டர், தூய்மை காவலர், தூய்மை பணியாளர் தான் சார் காரணம். விருது வாங்குறீங்களா? அதை விட எங்களுக்கு சாட்சி என்ன? நாங்கள் எதுக்கு சார் பயப்படணும்? நாங்கள் சரி, இப்போ நீங்கள் நிறைய கோரிக்கைகள் வைத்தீங்க, பணி உயர்வு முதற்கொண்டு நிறைய கோரிக்கைகள் வைக்கிறீங்க, அது செயல்படுத்தப்படாமலே இருக்கிறது. அந்த 5 ஆண்டு காலம் ஒவ்வொரு ஆட்சிக்கும், அந்த தேர்தல் நடக்கிற அந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த அரசு அதோட பதவி காலத்தை முடிக்க போகிறாங்க. அடுத்து வர்றாங்க வரல, அது ரெண்டாவது விஷயம். அடுத்த தேர்தலில் இதே நிலை தொடர்ந்தால், உங்களுக்கான இந்த நிலை அப்படி தொடர்ந்து கொண்டிருந்தால், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா அல்லது மாற்று முகாமை தேடுவீர்களா? இப்போ இந்த விவாத நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கிற நேரம், இந்த நம்ம தமிழ்நாட்டினுடைய கடைசி பட்ஜெட்டு, இப்போ இன்னைக்கு ஊரக வளர்ச்சித்துறையினுடைய பட்ஜெட் இப்போ நடந்துட்டுருக்கு சார். இப்போ நடந்துட்டுருக்குது. அதில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் இந்த விவாத நிகழ்ச்சியிலே நான் வந்தேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னொரு விஷயம், நான் ஏதாவது அறிவிப்புகள் வரும்ன்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அதுக்கான அத்தனை முயற்சியும் நாங்கள் பண்ணிட்டோம். எதுவுமே முயற்சி பண்ணலன்னு எங்களை சொல்லவே முடியாது. முதல்வர் சந்திக்கிறதா இருக்கட்டும், அமைச்சர் இல்லை உயர் அதிகாரிகள் எல்லாம் பண்ணிட்டோம். அது அறிவிப்பதும் அது இல்லை, உங்களுக்கான உங்கள் நலன் சார்ந்து வருகிற அறிவிப்புகள் வந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி உறுதியாக. அப்போ அப்படி வர்ற நேரத்தில் இந்த ஆட்சி தொடரும்னு நினைப்பீங்க, இந்த ஆட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீங்க. ஆனால் மாறும் பட்சத்தில் அதற்கு எதிரான நிலை எடுப்பீங்களா நீங்கள்? இன்றைக்கு முழுமையான அந்த அறிவிப்பு வந்த பிறகு அப்புறம் தான் சொல்ல முடியும். பார்த்து விட்டு அது அப்போ இன்னொரு நிகழ்ச்சிக்கு உங்களை கூப்பிடணும் கண்டிப்பாக. அந்த நேரத்தில் மறுபடியும் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்குறோம், பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அது வந்த பிறகு அடுத்ததை பற்றி இல்லை சார். அப்போ இந்த கோரிக்கைன்றது இன்னோட முடியுது, இல்லை தொடருது. இது முடியாது, இது அரசு தான் முடிக்கணும், நாங்கள் முடிக்கிறது இல்லை. இதில் இன்னொரு சிறப்பு, முடிச்சிடும்னு நம்புறீங்க? உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுடைய குரல் ஓங்கி எங்களை போன்ற சில. ஆனால் உங்கள் பேச்சில் இருந்தே புரியுது எனக்கு. ஆனால் இந்த அரசுக்கு எதிராக எந்த வார்த்தையும் விட்டுறக்கூடாதுன்றது கவனமாக இருக்கீங்க. உறுதியாக சார். ஏன்னா குறை சொல்கிறது எங்கள் நோக்கம் இல்லை, விமர்சனம் பண்ணுறது எங்கள் நோக்கம் இல்லை. ஆனால் கடந்த கால வரலாறுலாம் பார்த்தா நாங்கள் ஆதரவாக தான் இருந்திருக்கிறோம். ஆனால் ஆதரவாக இருந்தும் இன்று வரை அதுக்கான ஆறுதல் வரல. அது இன்னைக்கு நாள் தொடங்கியிருக்குது. இப்போ சட்டமன்றத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இன்றைக்கி எங்களுடைய கடைசி பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாரு. முதல்வர் இருக்கார். என்ன வருதோ பார்ப்போம். ஆனால் நான் தொடக்கத்திலேயே ஒரு சின்ன தவறு பண்ணிட்டு மன்னிக்கணும் சார். எங்கள் சங்க வரலாற்றில் பல மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம், மேடையில் பேசியிருக்கிறோம். பல தமிழ்நாட்டு நான் போகாத ஊரெல்லாம் ஆனால் முதல் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் எங்களை அழைச்சி, எங்களையும் அதாவது அரசு எங்களை அங்கீகரிச்சோ இல்லையோ, ஒரு தமிழன் தொலைக்காட்சி கூப்பிட்டு எங்களையும் மதித்து உங்களுடைய கோரிக்கை என்ன நாட்டுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க பாரு. உண்மையிலேயே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நன்றி. என்ன காரணம்? இப்போ எங்களுக்கு எல்லாமே தெரியாத ஒரு செய்தி, அதாவது நீங்கள் ஓய்வு பெற்றவுடன் மற்ற மக்களுக்கு, பொதுமக்களுக்கு கொடுக்குற அந்த 1500 ரூபா கூட உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னீங்க பாருங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது.
ஆமாம், இதுதான் இது உண்மை சார். இல்லை, நான் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். இப்படி ஒரு வாய்ப்பை வெளியே சொல்கிறதுக்கு இப்போ நான் எவ்வளோ நாளையும் பேசலாம், எவ்வளோ நாளையும் வேகமாக ஆவேசமாக பேசலாம், வீரமாக பேசலாம், எவ்வளோ நாளையும் பேசலாம். ஆனால் இந்த 4 செவத்துக்குள் இருக்கிற ஒரு எங்களுடைய ஆதங்கத்தை, வலியை, வேதனையை, டேங்க் ஆப்ரேட்டர்கள், தூய்மை காவலர், தூய்மைப்படி, இந்த பிரச்சனையை நீ வெளியே சொல்கிறது நீங்கள் தான் சார் சொல்ல முடியும். அப்போ தொலைக்காட்சி ஊடகங்களோட வீச்சு பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது இருக்குன்ற கேள்விக்கே இடமில்லை. இப்போ நான் போய் நான் இப்படி பண்ணணும்னு நான் வெளியே சொன்னால் எத்தனை பேர் சார் நம்புவாங்க? ஆனால் இப்போ இன்னொரு செய்திக்கு போவோம். அதாவது தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு பெரிய மாறுதலை பற்றி பேசுகிற ஒரு நிகழ்வு நேற்று நடந்திருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார். அது வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை அப்படின்னு பேசுகிறாங்க. இப்படி ஒரு சூழல், அதாவது நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியே வைக்க மாட்டேன், அடுத்த தேர்தலையும் கிடையாதுன்னு சொன்னவர் இப்போ போய் அங்கே நிற்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை போய் நாங்கள் என்ன சார் சொல்கிறது? அது அவர்கள் அரசியல் நிலையில் இருந்து பார்க்குற விஷயம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவர்கள் நிலையில் இருந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் முன்னாள் முதல்வர் போய் பார்த்தாருன்னா அவருடைய நிலைப்பாடு, அவருடைய நீங்கள் அவரோட நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு சும்மா இருந்துட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வந்து அரசியலை நடத்துகிறவர்கள், ஆட்சிக்கு வருகிறவர்கள். அவங்க உங்களை பாதிப்பாங்க, உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்வாங்க. 2 வழியையும் செய்வாங்க, நல்லதும் செய்ய முடியும், கெட்டதும் செய்ய முடியும். ஆனால் இந்த நிலையில் இவங்க போகிற சந்திப்பு உங்களுக்கு நன்மை பயக்கும்னு நினைக்கிறீங்களா, அல்லது நன்மை பயக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ எங்களுடைய பயணம் கோரிக்கையே வேறு சார். எடப்பாடி பழனிசாமி போய் யாரை பார்த்து எங்களுக்கு என்ன சார் நடக்க போகுது? இல்லை, என்னுடைய பார்வை நான் சொல்ல போகிறேன். அது அரசியல் நிகழ்வு சார். இப்போ நாங்கள் அரசியல் நிகழ்வு உங்களை பாதிக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ இன்னொன்று சொல்லட்டுங்களா? எல்லாமே எங்களுக்கு துரோகம் பண்ண அரசியல் தான். நான் இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் வரீங்க வாங்க. இல்லை, அதுதான் உண்மை. அப்போ அரசியல் 2 அரசுகளும், அதாவது மாறி மாறி ஆட்சி செய்து 2 அரசும் உங்களுக்கு எதிரான அரசு எல்லாமே வந்து எங்களுடைய கோரிக்கைக்கு இந்த யாருக்கு எதிரானவங்க, இந்த அரசியலுக்கு எதிரானவங்க இல்லை, இந்த பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எதிரானவங்கன்னு. சரி, இப்போ இந்த 2 அரசுகளுமே உங்கள் வாழ்வாதாரத்துக்கு எதிரானவைகளை செய்தார்கள், இன்னும் செஞ்சிட்ருக்காங்கன்னும் போது அடுத்து 3ஆவதாக இன்னும் ஒருத்தர் வரணும், அவங்க வந்தால் செய்வாங்க அப்படின்னு நம்புறீங்களா யாரையாவது? அது 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 அந்த 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 இடத்துக்கே போல எங்களுக்கு இல்லை சார். நீங்கள் தப்போ சரியோ இங்கே இவங்க 2 பேரே மாறி மாறி வரட்டும்னு நினைக்கிறீங்க? இப்போ அது இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நான் நினச்சா ஒரு உங்களுக்கு நீங்கள் நிற்கிறீங்க சார், நீங்கள் உங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டு நான் வர முடியும். ஆனால் இந்த பணியாளருடைய பிரச்சனைக்கு நான் தலைமை தாங்கிட்டு மொத்த மக்களையும் ஒரு கட்சிக்கு சார்பாக கொண்டு போக முடியாதுன்றீங்க. அது போகிறன்ற நோக்கமோ என்னமோ எங்களுக்கு இல்லை. ஆனால் கடந்த காலத்தில் இந்த ஆட்சி, அதாவது உங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற வகையில் ஏதாவது நடந்தால் அந்த பாதிக்கிற அந்த ஆளையோ அல்லது அந்த இயக்கத்தையோ நோக்கி நீங்கள் அதுக்கு எதிராக மாற வேண்டிய சூழல் இருக்குல்ல? இல்லை, அது எப்படின்னு பார்த்தா, அதான் நான் முன்ன ஒரு வார்த்தை சொன்ன, கவனிச்சிங்களா? எல்லா மக்கள் பிரதிநிதியும் இருக்கிற இடத்துல தான் இந்த பணியாளர்கள் இருக்காங்க சார். எல்லா நியாயமும் இருக்குது, எல்லா உண்மையும் இருக்குது. இப்போ இதில் எந்த அரசியல் அவங்களும் ஒத்துக்கிறாங்க? இல்லை, இப்போ எந்த அரசியலை நாங்கள் சொல்கிறது? இப்போ நீங்கள் கேட்க 2 தானே குறை சொல்கிறீங்க? இல்லை, குறைன்னா நான் குறை சொல்லலை சார். இப்போ நான் முன்ன ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லைங்க, அந்த டேங்க் ஆப்ரேட்டர் தண்ணி எடுத்து விடுற வில்லேஜில் தான் சார் அந்த பஞ்சாயத்து தலைவர் குடியிருக்கிறா, அந்த கவுன்சிலர் குடியிருக்கிறாங்க, வார்டு மெம்பர் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரு, ஒன்றிய யூனியன் சேர்மனுங்க, எம்எல்ஏ, எம்பி, அவங்கள என்ன வானத்தில் வந்து குச்சிட்டாங்களா? இதை விட கொடுமை சார். நேற்று ஒரு செய்தி இங்கே வரும்போது எம்பிங்களுக்கு ஊதிய உயர்வு. ஆமாம், நியாயமா சார்? நியாயமா? நான் பல மேடையில் பேசியிருக்கிறேன், இங்கே நான் பதிவு பண்ணுறேன். நாங்கள் இங்கே இருக்கிற டேங்க் ஆப்ரேட்டரு, தூய்மை பணியாளர், தூய்மை காவலருங்க பிரதமராக முடியும், எம்பி வந்து இங்கே உங்கள் வேலை செய்ய மந்திரி ஆக முடியும். ஆனால் நீங்கள் எங்கள் வேலையை செய்வீங்களான்னு கேட்டேன். நான் இன்னொன்று சொன்னேன் மேடையில் பதிவு. அடிக்கடி எல்லாம் கூட்டுற மாதிரி எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து போடுறாங்களே? இல்லை, அதுதான் நான் சொன்னேன். அப்போ பிரதமர் வந்து வீதி பெருக்கிறார், திடீர்னு கடற்கரையில் ஒரு பையை எடுத்துகிட்டு மாட்டிட்டு எல்லாம் பொறுக்கி போடுறாரு. ஆமாம். அப்போ இந்த தன்மனுடைய தரம்
உலக அளவில் எப்படி இருக்குது சார். ஆனால் இது 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 செய்கிற ஏன் எங்களை விட்டீங்க? இல்லை இப்போ நாள்தோறும் அதை நாங்கள் வரவேற்கிறோம், பெருமையாக நினைக்கிறோம். ஒரு பிரதமர், இப்போ முதல்வர் இருக்கிற மாண்புமிகு முதல்வர், இங்கே தூய்மைன்னு ஒரு நாள் வருது, அது அமைச்சருங்க எல்லாமே பெருக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதையும் தூய்மை நாள் ஸ்வச் பாரத் அப்படின்றாங்க. ஸ்வச் பாரத் என்னென்னமோ பாரத்தெல்லாம் சொல்கிறாங்க, அதை வரவேற்கிறோம். எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது சார். ஊதியம் ஒரு பக்கம் இல்லைன்னா கூட பிரதமரே வீதி பெருக்கிறாரு, முதல்வர் வீதி பெருக்கிறாரு, அமைச்சருங்கெல்லாம் ஓடி ஓடி போய் எல்லாம் அந்த டம்ளரு அந்த பழைய இதெல்லாம் எடுக்கிறாங்க. எங்களுக்கு நான் பெருமையாக நினைக்கிறேன். இல்லை இப்போ பிரதமர் அதை செய்தார், அதுக்கு முன்னாடி சில பொருட்கள்லாம் அதை கொண்டு போய் குப்பையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் கூட்டினாருனாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் அது எப்படி செஞ்சாலும் சரியே தூய்மை பண்ணி தானே. அவர் எந்த மாதிரி கூட்டி பெருக்கினாலும் சரி, இல்லை பெருக்கி கொட்டி அவர் காட்டினாலும் சரியே, இல்லை அது போய் பெருக்கினாலும் சரியே, எப்படி பார்த்தாலே நீங்கள் செய்கிற பணி உயர்வான பணின்னு காட்ட வராங்க. உலகத்திலே உயர்ந்த பணி சார். நான் சொன்னேன் பல மேடையில், பிரதமரே நம்மளை வீதி பெருக்கிறாரு. பெருக்குனாரா இல்லையா சார்? நான் சொல்லல, அவர் பெருக்குனது. அப்போ யாருக்கு பெருமை? எங்களுக்கு பெருமை. ஆனால் அதே தான் நான் கேட்குறேன், மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இது தூய்மை பணி செய்கிறீங்க, ஆனால் இந்த பணியாளர்களை பார்க்க மாட்டேன்றீங்களே. உலக நாடுகள்லாம் போகிறீங்க, உலகத்திற்கு அத்தனை நாடு போகிறீங்க, இந்த நாட்டில் வாழ்கிற ஒரு சாதாரண டேங்க் ஆப்ரேட்டர், தூய்மை பணியாளர், தூய்மை காவலர், பேரே பாருங்கள், பேர் பாருங்கள் சார், நல்லா வச்சுருக்காங்க. தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், தூய்மையான குடிநீர் வழங்குபவர்கள், இதை விட ஒரு வார்த்தை வேறு எதுக்கு சார் பொருந்தா? இப்போ அருமையான ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர் நீங்கள், அதிலேயே நிறைவு பெற்று விட்டுட்டு நீங்கள் மற்ற கோரிக்கைலாம் கைவிட்டுடலாமே. நிறைவு பெற்று விட்டா ஒரு சாதாரண வில்லேஜில் அசிங்கத்தை, ஏற்கனவே தியாகின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன், தியாகத்தையும் பண்ணி ஒரு அசிங்கத்தை அதை சுத்தப்படுத்துகிற சுகாதாரப்படுத்துகிற எங்களுக்கு அந்த பெருமை இருக்கிறது என்றால், இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற நீங்கள், முதல்வராக இருக்கிற நீங்கள், அமைச்சராக இருப்பவர்கள், உங்கள் முடிவுக்கே நான் விட்டுறாது. நாங்கள் சொல்கிற வார்த்தை பெருமை அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, தேவையில்லைன்னா நீங்கள் பெருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் சார் பெருக்கணும்? பிரதமர் ஏன் சார் தூய்மை பண்ணுறாரு? இப்போ நான் கேட்குறேன், இப்போ ஏன் 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 தூய்மை பண்ணுறீங்க? இருக்காதீங்க சார். பிரதமர் கடற்கரை மெரினா கடற்கரையில் போய் சுத்தம் செய்தார், எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா? நீங்கள் சொல்கிறீங்களே தியாகம், தியாகம் தான் சார் எங்களுக்கு. அவங்க ஒரு நாள் அவங்க சுத்தம் செய்கிறாங்க, நடிக்கிறாங்க. அந்த ஒரு நாள் செய்தி அது எவ்வளோ நேரம்? 10 நிமிஷமா 15 நிமிஷமா? அந்த துடைப்பத்தை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் பேசுகிறீங்களா? இல்லை, அந்த துடைப்பத்தை கையில் பிடிக்கிற நேரம் தானே சார். ஆனால் தூங்கி எழுந்து காலையிலேருந்து நாள்தோறும் சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அந்த பணியாளர்கள் நாங்கள் கூட தானே இருக்கிறோம், அவங்க போய் சாப்பிட முடியல சார். நன்றி, உங்களது சாப்பிட முடியல. அதனால் இது கொடுமையிலும் கொடுமை, மிகப்பெரிய கொடுமை. இந்த கிராமம், இந்த ஊராட்சி கிராமம் நல்லா இருக்கணும்னா இந்த பணியாளர் நல்லா இருக்கணும். யார்? ஊராட்சி செயலாளர் நல்லா இருக்கணும், மேல்நிலை நீர்த்தக்க தொட்டிக்கு போகிறவர் நல்லா இருக்கணும், தூய்மை காவலர் நல்லா இருக்கணும், தூய்மை பணியாளர் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் ஒரு நாடு நல்லா இருக்குதுன்றது அர்த்தம் சார். இது அதாவது தூய்மை பணியாளர்களின் அந்த தூய்மை பணியை தமிழன் தொலைக்காட்சி போற்றுகிறது. உங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது கோரிக்கைகள் வெல்ல வேண்டும். இந்த கோரிக்கைகளை ஏற்று அரசு உங்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளவு நேரம் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக தந்தமைக்கு எங்களது நன்றி. ரொம்ப நன்றி சார்.